இந்த நிலையில நம்மோடு திரு பானுச்சந்தர், வெளிவிவகாரத்துறை வல்லுநர் ஆய்வாளர் திரு பானுச்சந்தர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இது இந்தியாவுக்கு என்ன விளைவு, நம்முடைய வங்கதேச உறவுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இவற்றை நம்ம கவனிக்க பார்க்கணும். பட் இதுல உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் திரு பானுச்சந்தர், அவங்க வெளியேறி இந்தியாவுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு சூழலை நம்ம இலங்கையில பார்த்தோம். கோத்தபாய அரசு இதே மாதிரி ஒரு பிரச்சனையில, உள்நாட்டு கலவரத்துல ஆட்சி கோத்தபாய ராஜபக்சா இவங்க எல்லாம் நாட்டை விட்டு தப்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்பயும் கூட இந்தியாவுக்கு வர நாடினாங்க. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், அன்னைக்கு இந்தியா அவங்களை ஏத்துக்கல, அவர் வேற நாட்டுக்கு, மால்டிவ்ஸ்க்கு வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு ஆபத்து, அவங்க பதவி விலகினாங்க அப்படிங்கும் போது அவங்க உடனடியா வரக்கூடிய தேசம் இந்தியா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. இந்தியா இந்த சிச்சுவேஷனை மேற்கொண்டு எப்படி அணுகும், இதனது தாக்கம் வங்கதேச இந்திய உறவுல என்னவாக இருக்கும்? முதல்ல இது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டா இருந்தது இப்படி கவர்மெண்டே கவுற அளவு டக்குன்னு மாறி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி நிறைய சூழ்ச்சிகள் இருக்கும், நிறைய நிகழ்வுகள் இருக்கும். நம்மளுக்கு போக போக இதெல்லாம் தெரிய வரும். ஷேக் ஹசீனா இந்தியாவோட ரொம்ப கோஆபரேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ், வெளி சக்திகளுடைய தாக்கம் இருக்கு, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இதை தூண்டி விட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம உறுதியா நம்ப முடியும் இல்லையா? கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி இருக்கு அதுக்கு. அதோட டீடைல்ஸ் நமக்கு இனிமேதான் சார் தெரிய வரும். என்னன்னா இந்தியாவோட சைனாவா இருக்குமா, மேற்கத்திய நாடுகளா இருக்குமா? ஏன்னா இந்தியாவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஷேக் ஹசீனாவுக்கும் இந்தியாவுக்குமான அப்போசிஷன் இந்தியாவா இருக்கு. அப்போ இந்தியா இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா ஷேக் ஹசீனா இந்தியாவோட நல்ல கோஆபரேட்டிவ் மோட்ல இருப்பாங்க. போத் பாதுகாப்பு துறையிலும் சரி, பொருளாதாரத்திலயும் சரி, இந்தியாவோட ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்திருக்காங்க. அண்ட் இது அவாமி லீக் ஒரு இஸ்லாமிஸ்ட் பார்ட்டி இருக்கு, அவங்க தான் அப்போசிஷன் பார்ட்டி. அவங்க தான் நிறைய இந்த ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம். அவங்க ஆர்மியோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கூ இது பண்ணிருக்காங்க. பட் இதோட டீடைல்ஸ் நம்மளுக்கு இனிமேதான் தெரிய வரும். போக போக பார்ப்போம். ஐஎஸ்ஐயோட கை இருக்கலாம், சைனாவோட கை இருக்கலாம். இதெல்லாம் போக போக தான் நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம வெளி சக்திகள் தூண்டுதலா இருக்கலாம், பட் ஆனா அதுக்கான அடிப்படை காரணிகள் அங்க இருந்திருக்கு தானே. இப்ப ஏன்னா ஒரு தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சி அங்க சிவில் லிபர்ட்டிஸுக்கு தொடர்ந்து சவாலா இருக்கிறது. ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு சார்பான தலைவரா இருக்கலாம், we might have benefited from the government. பட் ஆனா அங்க வங்கதேசத்துல மக்கள் அதிருப்தி அடையறதுக்கான அத்தனை சூழல்களும் ஏற்பட்டிருக்கு. இங்க ரிசர்வேஷன் ஒரு காரணமாக இருந்தாலும் ஒரு பென்டப் ஆங்கர் இருக்கு அந்த அரசு மேல, அதனது பொருளாதார கொள்கை மேல, நான் டெலிவரி மேல, அங்க ஹியூமன் ரைட்ஸ் சிச்சுவேஷன் மேல. இதனது பென்டப் ஆங்கரோட வெளிப்பாடா அதை பார்த்துக்கலாம். மேலும் மற்ற சக்திகளும் இணைந்திருக்கலாம். இந்த அரசு மேல அதிருப்தி அடையறதுக்கான காரணிகளும் இருந்திருக்குதானே? இல்ல, கண்டிப்பாக இவங்க 2009 இருந்து ஆட்சியில இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் லீடர். எவ்ரி 5 years அங்கேயும் எலெக்ஷன் வச்சு அங்க ஜெயிச்சு வந்தவங்க தான் அவங்க. சோ இவங்க அது நியாயமா, ஃபேரா, சர்வதேச தரத்துல நடத்தப்படுது அந்த தேர்தல். இப்ப அதை பத்தி வல்லுநர்கள் இது 2 விதமா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா லார்ஜ் ஸ்கேல் ரிக்கிங் இருக்கிற மாதிரி நியூஸ் வரல. பட் ஆனா என்ன அதிருப்தி இருந்தாலும் ஒரு இது மாதிரி ஒரு டேக் ஓவர், ஒரு கூ நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். பாப்போம் இது பின்னாடி என்னென்ன டீடைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் எமர்ஜ் ஆகும். இப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன ஒரு அமைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ராணுவ ஆட்சி சஸ்டெயின் பண்ண முடியுமா? சற்று நேரத்துக்கு முன்பாக முன்னாள் ராஜேந்திரி சொன்னது போல பாகிஸ்தான் நடப்பது போல அடிக்கடி கூ நடக்கக்கூடிய தேசம் அல்ல வங்கதேசம். பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்ஸ் தான் பெரும்பாலும் ஹெட் பண்ணிருக்க அந்த நாட்டை. சோ இப்போ ஒரு ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது தற்காலிகமா ஒரு இன்டரிம் அமைப்பாக இருக்குமா, இல்ல அதுவே கூட ராணுவமே கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாட் வில் பி தி ஆல்டர்னேட்டிவ் நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலா இந்த பங்களாதேஷ்லயே ஹிஸ்டரி ஆஃப் மிலிட்டரி ரூல் இருக்கு. சோ அதனால இது தற்காலிகமா ஒரு சில மாதங்களுக்கு உண்டான விஷயமா இல்ல லாங் டேர்மா வருமானது நம்ம ஹிஸ்டரி நம்ம இப்ப சொல்ல முடியாது. பட் ஆனா இது இல்ல, இந்த பக்கம் மேற்குல கிழக்குல பங்களாதேஷ் ரெண்டு வித மாதிரி ஆல்மோஸ்ட் மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப்ஸ் இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவா இருக்கும். கண்டிப்பாக அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றத பார்ப்போம். இப்ப இந்தியா ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறதுனால என்ன மாற்று அமைப்பு ஏற்படுதோ, ஒருவேளை ஒரு எதிர்கட்சி அங்க ஆட்சியை கைப்பற்றிடுது, அங்க ஒரு கொல்யூஷன் ஆர்மிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருந்தா அது இந்திய வங்கதேச உறவை நெகட்டிவா பாதிக்காது. இவங்க ஏற்கனவே ஒரு தடவை இது மாதிரி அசைலம்ல இங்க இருந்திருக்காங்க. ஷேக் ஹசீனா அவங்க தங்க 2 பேரும் இங்க இந்தியால இருந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட்
நியரஸ்ட் இருக்கிறது இந்தியா தான். சொன்னாலும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இதனால பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கல. ஸ்ரீலங்காவுக்கு கூட இந்தியா தான். கோத்தபாய ராஜபக்ச வந்து வெளியேற முயற்சித்த போது நம்ம அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலையே. இன்னும் சொல்ல போனா அதுக்கான கோரிக்கைகள் இருந்தது. ஒண்ணு ஷேக் ஹசீனாக்கு இப்ப கரண்ட் கவர்மெண்டோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்பர் 1. நம்பர் 2, அவங்க ஏற்கனவே வந்து இந்தியால அடைக்கலம் பெற்று இருந்திருக்காங்க. சோ 2 ரீசன்னால இப்ப வந்து இது மாதிரி நடந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.